வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்சிசிலேருந்து ரீசெண்டாக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அது ஆல் இந்தியா கோட்டாவோட ஷெட்யூல், கவுன்சிலிங் ஷெட்யூலில் விட்டுருக்காங்க. எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு விட்டுருக்காங்க. இது ஆல் இந்தியா கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜோட 15%க்கும், டீம் யூனிவர்சிட்டி, ஜெனரல் யூனிவர்சிட்டி, எய்ம்ஸு, சிப்மருடைய கவுன்சிலிங் டேட் விட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டு. அதோடைய ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்தவரையில் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பேமெண்ட் 14 ஆகஸ்ட்டில் ஆரம்பிக்குது. 21 ஆகஸ்ட்டு மதியானம் 12 மணிக்கு முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேமெண்ட் 21 3 மணி மதியம் 3 மணியோட முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் 16 ஆகஸ்ட்டில் ஆரம்பிக்குது. சாய்ஸ் ஃபில்லு ரிஜிஸ்ட்ரேஷன் 14 ஆரம்பிக்குது, 21 முடியுது. அதே டயத்தில் 16 ஆரம்பிக்குது சாய்ஸ் ஃபில்லிங்கு. 20 ஆகஸ்ட்டு மதியானம் 12 மணிக்கு முடியுது. அதாவது 12 மணி ஆக 5 நிமிஷத்துக்கு முன்னால் 11:55க்கு முடியுது. 20ஆம் தேதி சாய்ஸ் ஃபில்லிங். அதே மாதிரி சாய்ஸ் லாக்கிங் 20ஆம் தேதி 4 மணியோட முடியுது சாய்ஸ் லாக்கிங். அதை கவனமாக பார்த்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் ப்ராசஸிங் சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸிங் 21 ஆகஸ்ட் 22 ஆகஸ்ட்டில் ப்ராசஸ் பண்ணிது, அவங்களே பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் எப்போ விடுறாங்கன்னா 23 ஆகஸ்ட்டில் ரிசல்ட் விடுறாங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டிங் ஜாயிண்ட் 24லேருந்து 29 ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 6 நாள் டைம் கொடுத்துருக்காங்க ஜாயின் பண்ணுறதுக்கு. போன வருஷம் நிறைய டைம் கொடுத்தாங்க, இந்த வருஷம் டைம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இது டென்டேட்டிவ் தான், இது மாறுதலுக்கு உட்பட்டது. அதே மாதிரி வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயினிங் 30ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. 30, 31 கொடுத்துருக்காங்க, 2 நாள் கொடுத்துருக்காங்க. இதான் ஃபஸ்ட்டு ஷெட்யூலு. ரெண்டாவது ஷெட்யூல் 2வது ரவுண்டு வெரிஃபிகேஷன் ஆஃப் டென்டேட்டிவ் சீட்டு 4ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் 5 செப்டம்பர் 10 செப்டம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க டைம். பேமெண்ட் ஃபெசிலிட்டி 10ஆம் தேதி செப்டம்பர் 8 PM முடியுது பேமெண்ட்டு. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் 6 செப்டம்பர்லேருந்து 10 செப்டம்பர் 11:55 PM வரைக்கும் சாய்ஸ் ஃபில் சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். இது 2வது ரவுண்டில். அதே மாதிரி சாய்ஸ் லாக் 6ஆம் தேதி 11:55க்கு லாஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இது சர்வர் டைம் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் ஆஃப் அலாட்மெண்ட் இது அவங்களே பண்ணிடுவாங்க. 11 செப்டம்பர் 12 செப்டம்பர் நடக்கும். அதே மாதிரி ரிசல்ட் 13ஆம் தேதி ரிசல்ட் கொடுத்துருவாங்க. இது 2வது ரவுண்டு ரிசல்ட்டு. 14லேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணி ஆகணும், ரிப்போர்ட்டிங் பண்ணி ஆகணும் காலேஜில் சொல்லியிருக்காங்க. இது மொத்தம் டோட்டலாக கொடுத்துருக்கிறத 7 நாள் தான் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்த்துக்கிட்டுங்க. இந்த வருஷம் டைம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை போன வருஷம் மாதிரி மாறுதலுக்கு உட்பட்டது, அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போதே உள்ள ஷெட்யூல் டைம் தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி 3வது ரவுண்டை பொறுத்தவரையில் 26, 25 வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க சீட் மெட்ரிக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் 26லேருந்து செப்டம்பர் 26லேருந்து அக்டோபர் 2 வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டைம் அக்டோபர் 2 மதியானம் 3 மணிக்கு சொல்லியிருக்காங்க சர்வர் டைம். அதே மாதிரி சாய்ஸ் ஃபில் சாய்ஸ் லாக் 27 செப்டம்பர்லேருந்து 2 அக்டோபர் வரைக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இது டைம் 11:55 PM. 2ஆம் தேதி 11:55 PM வரைக்கும் சர்வர் டயத்தில் நீங்கள் சாய்ஸ் லாக் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக் பண்ணுறது 2 அக்டோபர் 11:55 வரைக்கும் நைட்டு வரைக்கும் நம்ம சாய்ஸ் லாக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி 3 அக்டோபர் 4 அக்டோபர் ப்ராசஸிங் சீட் அலாட்மெண்ட் நடக்கும்.
ரிசல்ட் வந்து 5 அக்டோபரில் விடுறாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 6 அக்டோபர்லேருந்து 12 அக்டோபர் வரைக்கும் நடக்கும். இதுலேயும் டேட் அதிகமாக கொடுக்கல, ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்க. இப்போது 4ஆம் ரவுண்டை பொறுத்தவரையில், ஸ்டே வேகன்சி ரவுண்டை பொறுத்தவரையில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது வந்து 16லேருந்து 20 அக்டோபர் பண்ணிக்கலாம். 12 மணி வரைக்கும், மதியம் 12 வரைக்கும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் வந்து 3 மணி வரைக்கும், 20ஆம் தேதி 3 மணி அக்டோபர் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லு வந்து 17லேருந்து 20ஆம் தேதி அக்டோபர் 11:55 PM வரைக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக் வந்து 11:55 அக்டோபர் 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ப்ராசஸ் வந்து அலாட்மெண்ட் ப்ராசஸ் வந்து 21, 22 நடக்கும். ரிசல்ட் வந்து 23ஆம் தேதி அக்டோபர் விட்டுருவாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் வந்து 24லேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே அக்டோபர் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஆகும் காலேஜில். இதுக்கப்புறம் சீட்டு கிடந்தால் உங்களுக்கு போன வருஷம் மாதிரி ஸ்டே வேக்கன்சி ரவுண்டு, ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டு எல்லாம் போகும். இதுதான் வந்து எம்சிசி விட்டுக்கு ஷெட்யூலு. இது போன வருஷத்தை விட வந்து இந்த வருஷம் நம்ம ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. போன வருஷம் டைம் நல்லா கொடுத்தாங்க, ஆனால் இந்த வட்டம் அவ்வளோ டைம் கொடுக்கல. ஆனால் வந்து இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது, மாற்றலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நம்புகிறோம். இதான் ஃபஸ்ட்டு ஷெட்யூலு. இதே மாதிரி தமிழ்நாடு ஷெட்யூல் வந்து இப்போ நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோம்னா இது வந்து நான் அஃபிஷியலாக கொடுக்கல, ஆனால் நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்கிறது 21ஆம் தேதியிலேருந்து தமிழ்நாடு வந்து ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. 21லேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நியூஸில் சொல்லிகிட்டு இருக்காங்க. இன்னும் அஃபிஷியலாக வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கல வெப்சைட்டில். 21ஆம் தேதி ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன அஃபிஷியலாக கொடுத்தோன்னா அதை பற்றி என்ன ஃபுல் டீட்டெயிலாக சொல்லுவோம். கவுன்சிலிங் என்னென்ன பண்ணணும் எதுங்கிறத ஃபுல்லாக வந்து டெமோ காமிப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.